களத்தில் விஜய், கலக்கத்தில் அரசியல் கட்சிகளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டா, ஐயா இந்த மக்களவை தேர்தல் 2024 நிக்க போறதுல விஜய் கட்சின்னு முடிவான பிறகும் கூட இந்த மறைமுக பின்னால் இருந்து மிரட்டுற மாதிரி 2026 தான் நிக்க போறாருன்னு சொன்னா, 2026 மனதில் வச்சு தானங்க திமுக கூட்டணியும் இந்த மக்களவை தேர்தலில் இறங்குறோம். 2026 மனதில் வச்சு மட்டும் தானங்க எடப்பாடியும் இந்த 24 தேர்தலில் இறங்குறாரு. அதனால தானங்க பாஜக வேண்டாம், 2026 நம்ம வரணும், பாஜக இல்லாம போனா தான் நம்ம வைக்க முடியும் என்று நினைக்காரு. அண்ணாமலையும் அதே கணக்கோடு தான் இருக்கிறார், நாம் தமிழரும் அதே கணக்கு தான், அன்புமணி ராமதாசும் அதே கணக்கு. அதனால விஜய் பச்சையா சொல்லி போட்டாரு, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் வரப்போறேன், கட்சியை தேர்தல் நிக்க போறேன்னு. மத்தவங்க சொல்லாம அதை நோக்கி அப்படின்னு மக்களவை தேர்தல் இறங்குறாங்க. இதுதான் மக்களவை தேர்தல் யதார்த்தம். அதனால இந்த மக்களவை தேர்தலையே விஜய் என்ற ஒரு கட்சி வருதுன்னு சொன்னா அதனுடைய பாதிப்பு என்ன என்ற தாக்கத்துல எல்லா கட்சிகளுக்கும் உள்ளுக்கு விவாதிக்கப்படுது என்பதுதாங்க உண்மை. சரி, அப்படி விவாதிக்க எல்லோரும் வெளிப்படையாக பாராட்டினாலும் உள்ள கலக்கம் என்பது இருக்கு அப்படிங்கிறீங்க நீங்க. அப்ப அதுல ஊடக தொடர்பாளர் நேத்தெல்லாம் அறிமுகமாகக்கூடிய லேலாமணி இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்காங்க, அப்ப எனக்கையா நீங்க இப்ப நிக்கலையா, அப்ப நிக்கியோ பின்னால மட்டும் நிக்கிறியே அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுதாராம், இல்லங்க நாங்க ஒரு கட்சி ஆரம்பிக்குதுன்னா சும்மா வா கட்டமைப்பெல்லாம் பண்ணோம்ல, நம்ம கட்சி பதிவு பண்ணணும், உள்கட்டமைப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், நிர்வாகிகளை நியமிக்கணும், இந்த மாதிரி பல வேலைகளை நாங்க செஞ்சு. இப்ப யாருக்கே அப்ப ஓட்டு போடுவாங்க உங்க ஆளுங்க? நாங்க நேர்மையான சமூகத்துக்கு யாரு உண்மையா உழைக்கிறாங்களோ அவங்க யாருன்னு அடையாளம் கொண்டு அவங்களுக்கு வாக்களிப்போம். வார்த்தை தானே எல்லாரும் எல்லாரும் அதே வார்த்தையை தான் சொல்றாங்க. சரி, உங்களை தான் பி டீம் சொல்லுதாங்களே பாஜகவுக்கு. நாங்க இல்லங்க பி டீம், உண்மையிலே திமுக தாங்க பி டீம். எப்படி எல்லா மாநில இவங்களையும் சந்திக்கிறாரா மோடி, ஆனா இவங்களை மட்டும் உடனே சந்திக்கிறாருங்க, பையனையும் சந்திக்கிறாங்க. இதை சிபிஎம் சிபிஐக்குள்ளேயும் பேசுறாங்க. அது மட்டும் இல்லங்க, அவரு அப்படியே மட்டும் சொல்ல, பி டீம் எல்லாம் மத்த கட்சி தாங்க. உண்மையிலே பிஜேபிய தமிழ்நாட்டுல வளர்த்து எடுத்தவங்க திமுக, அதிமுக இவங்க எல்லாம் தாங்க மோடியை வளர்த்தாங்க. விஜய்க்கு அப்புறம் பொதுச் செயலாளர் சொல்லி புஷி ஆனதுக்கு பிறகு இப்ப லைலாமணின்னு அடுத்த முகம் அறிமுகமாகுதா, ஊடக தொடர்பாளர். ஓஹோ, அப்ப நிறைய நிர்வாகிகளை இது மாதிரி நாங்க அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்துவோம்னு வேற சொல்றாங்களா, சினிமா மாதிரியே. ஆமா, அதே சினிமா மாதிரியே செய்வாங்க போல தேர்தல். இல்ல, ஆனா அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய கொள்கையே ஊழல் ஒழிப்புங்க, நேர்மையான நிர்வாகம், சமத்துவ அரசியல். இப்படி சொல்லாதவங்க யாரு அரசியலுக்கு வந்தவங்க? எல்லாரும் அப்படி சொல்லுதா? நம்ப முடியும். இந்த கட்சியினுடைய ஸ்லோகனா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன மாதிரி அவர் போஸ்டிங்கும் அப்படி பார்த்து போடுறாரு போல இருக்கு. ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, விளிம்பின மக்கள் இருந்து வந்தவங்க எல்லாம். ஆமா, லைலாமணியை பொறுத்தவரை ஒரு 8 பேர் ஈழ போராட்டத்திற்காக நிறுத்துங்கள் சொல்லி போட்டு ஈழ போற நிறுத்துங்கள் உண்ணாவிரதம் இருந்த லைலா கல்லூரியில் உள்ள மாணவர்கள் ஒருத்தர். ஆமா, இவர் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அந்த பகுதிக்காரரு திசைமலை என்றாலும் கூட என்ன அப்படிப்பட்டவர் என்ன திருமாவளவன் என்ற ஒரு போக்குல போனவரை தலைவர் திருமா அப்படின்னு சொல்லி போட்டு நூல் போட்டவர், களங்கண்ட போராளியின் கவிதை நூல் போட்டவர் என்றாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு தெளிவா பேசுறாரு என்பதுதான் கணக்கில் இருக்காங்க. கோட் பண்ணும்போதே சொல்றாரு, அரசியல் எங்க தொழில் இல்ல, மக்கள் பணிங்கிறத நாங்க தெளிவுபடுத்தி இருக்கோங்க, நாங்க இது ஒரு தொழிலா பார்த்து வரல, ஏன்னா அவ்வளவு வருமானம் வரும் இவ்வளவு வருமானம் வருங்கிற பிரச்சனை எல்லாமே நாங்க கண்டுக்கலங்கிறத சொல்றாரு. அதே சமயம் இந்த கே.எஸ். ராதாகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற அரசியல்வாதி இருக்காருல்ல, ஆமா, அவரு நான் ஓய்வு பெறலன்ட்டு இன்றைக்கு அந்த பிரபல ஏட்டுல, தமிழ் ஏட்டுல விஜயின் அரசியல் நுழைவு அதிர்வா அதிரடியா அப்படின்னு திராவிட பிம்ப அரசியலில் சமீப காலமா உருவாகி வரும் வாரிசு அரசியல், கதாநாயக அரசியல் முன்னெடுப்பை எதிர்கொள்வதற்காகவும் அவர் சினிமாவை விட்டு வெளியேறி இருக்கலாம் இவரே யூகம் பண்ணி ஒண்ணு சொல்றாரு. ஆனாலும் கூட அந்த கட்டுரையில அவர் முக்கியமா சொல்றது என்னன்னா, அட்வைஸ் பண்றாரு விஜய்க்கு, பாருங்க இப்படிதான் 1994 மதிமுக ஆரம்பிச்சு, 2005 தேமுதிக, 1990 இருந்து ரஜினி எல்லாரும் அவங்க பின்னாடி போய் நிறைய செலவு பண்ணி கடனாளி ஆயிட்டாங்க. உள்ளவங்க எல்லாம் நீங்க மேல இருந்து ஒண்ணும் காசு கொடுக்கல, கடனாளி ஆயிட்டாங்க செலவு பண்ணி. 2017 ரஜினி குடும்பத்தை பாருங்க, தொழில பாருங்க, அதுக்கப்புறம் நேரம் இருந்தா கட்சியை பாருங்கன்னு நல்லா சொன்னாரு. இப்பவே சொல்லி விடுங்க, கடனாளி ஆகி திட்ட போறாங்க அப்படின்னு விஜய் பார்த்து. அது மட்டும் சொல்ல, அவரு சினிமால இருக்கும் பொழுது விஜய் நடிச்ச படம், ரஜினி நடிச்ச படம் வந்தா நல்லா போகும் என்று டிஸ்ட்ரிபியூட்டர் பணத்தை போட்டுட்டு, ஐயா ஐயா எங்களுடைய நிலைமை மோசமா இருக்குது, அதிகம் அடி வாங்கிட்டு சினிமா தியேட்டர்ல அப்படின்னு ரஜினி வீட்டுல விஜய் வீட்டுல போய் நின்னாங்களே, எங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க கொஞ்சம் அடுத்த படத்துக்கு காசு சொல்லி, அந்த மாதிரி தொண்டர்கள் நின்னா என்ன ஆகுன்னு கேட்காங்க.
அந்த காலத்துலங்க டீ குடிச்சிட்டு போஸ்ட் ஓட்டினா, இந்த காலத்துல வாக்களிப்பதற்கே பணம் இல்லாம யாரும் வாக்குச்சாவடிக்க வரது கிடையாது. அது மட்டும் இல்லாம வேலை செய்யறவங்களுக்கும் காசு கொடுத்தாங்கன்னா பூத் கமிட்டின்னு போட்டீங்கன்னு சொன்னா அந்த பூத் கமிட்டிக்கு 1.5 மாதமோ 2 மாதமோ நீங்க உணவு தினசரி கொடுத்தாங்கன்னா என்ன என்ன பானா என்ற ஒரு மாத்திரையை கொடுத்தாங்கன்னா என்ன அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு. இதை எப்படி சமாளிக்க போறாரு என்பதுதான் கேள்வியா கேட்காங்க. ஆனாலுமே இளைஞர்களுடைய வாக்கு, அதாவது அவருடைய அதைத்தான் குறி வைக்காருங்க விஜய. ஆமா, எல்லா கட்சியிலயும் இவருடைய ரசிகர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பிரிஞ்சு இவருக்கு இளைஞர் உதயநிதி வந்தாரு. அப்ப அவருக்கும் இது பெரிய சவாலாக இருக்கும். சரி, அண்ணாமலைன்னு ஒரு இளைஞர் மத்தியில என்ன கொஞ்சம் எடுத்தாரு மேற்கு மண்டலத்துல, அவருக்கும் சவாலா இருக்குமா? சரி, ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாடு இது இவருக்கு சீமான் கட்சி இருக்குது, நாம் தமிழர், அதுக்கு திமுக வேண்டான்னு போன வாக்குகள் இங்க திரும்புமா? இப்படி பல்வேறு கட்சிகள் மத்தியில ஒரு கலக்கம் வந்திருக்குது. எல்லாம் உண்மை. இருந்தாலும் 2020-21 நடந்த அந்த தேர்தல் இருக்கு இல்லையா, உள்ளாட்சி தேர்தல், அதுல தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்பமே 169 இடத்துல நின்னுச்சுங்க. 115 பேர் ஜெயிச்சாங்க. அதாவது பஞ்சாயத்து பிரசிடென்ட் வரைக்குமே ஜெயிச்சாங்க. பஞ்சாயத்து தலைவர், மெம்பர், வார்டு மெம்பர், கவுன்சிலர், இப்படி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க என்ற அளவுக்கு வரும் பொழுது அப்ப தளபதி விஜய் மக்கள் இயக்கம் தான் இப்பொழுது தளபதி விஜய் கட்சியா மாறிடுச்சா? அதுதான் போல தெரியுது. ஆனாலும் இவர்கள் சும்மனாச்சு இந்த கிரியாவுக்கு மாரி வரப்போறேன், நாளைக்கு வரப்போறேன் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கே ஒரு கலகத்தை ஏற்படுத்துறாங்களப்பா.